Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking&Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கமகமக்கிற கருப்பட்டி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. அதுவும் குண்டு குண்டா நல்லா ஸ்பாஞ்சியா செய்ய போறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம Subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல நம்ம ஊற வச்சுக்க போறோங்க. அதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். 1 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊற வச்சு அதை நல்லா மையா ஆட்டிக்க போகிறோங்க. மையா ஆட்டும் போது நிறைய தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கெட்டியாகவே ஆட்டிக்கோங்க. ஆட்டி ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் புளிக்க விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாக நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம கருப்பட்டி ரெடி பண்ணுறதுக்கு இதுக்கு நான் 1 கப் கருப்பட்டி எடுத்திருக்கேங்க. நல்லா பொடிச்சு வச்சு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா கரையிறதுக்கு லேட் ஆகும். இது கரையிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் போல் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்தா நமக்கு மாவு ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து கருப்பட்டியை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம். கருப்பட்டி இயற்கையிலே கிடைக்கிற ஒரு சூப்பரான பொருளுங்க. இதில் நிறைய சத்துகள் இருக்குது. நம்ம ஒயிட் சுகர்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரையெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கருப்பட்டி கரைஞ்சிருச்சு. பாகெல்லாம் காய்ச்ச வேண்டியதில்லை, கரைச்சா போதும். இதை ஆற வச்சுருக்கேங்க. லைட்டாக மட்டும் ஆற வச்சுக்கலாம். ரொம்ப ஆற வச்சுன்னா இறுகிரும் உங்களுக்கு. அதனால் லைட்டாக சூடு குறைஞ்சது அதை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. நல்லா கருப்பட்டியை சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கலரே எப்படி சூப்பராக சேஞ்ச் ஆகுதுன்னு. கருப்பட்டியை நம்ம அடுப்பில் வச்சு கிளறும் போதே அப்படி ஒரு ஸ்மெல்லு வருங்க. அதே மாதிரி தான் நம்ம பணியாரம் சுட்டு எடுக்கும் போது சூப்பராக வரும். இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சுக்கு பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே தேங்காய் சேர்க்கணும் அப்படின்னா தேங்காய் துருவல் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி அது சேர்க்கலை, இது 2 மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மாவு தயாராகிடுச்சு. இப்போ பணியாரம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பணியாரங்கள் நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மாவு ஊற்றும் போது நீங்கள் ஒரு 3/4 பாகம் மட்டும் நீங்கள் ஊற்றுங்க. அதிகமாக ஊற்றுனீங்கன்னா நான் உப்பிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்காது. 3/4 பாகம் ஊற்றுனீங்கன்னா நல்லா உங்களுக்கு உப்பிட்டு நல்லா பெருசாக வரும். இப்போ இதை மூடி வச்சு நல்லா இந்த சைட்லலாம் நல்லா அதுவாகவே விட்டு வர்ற மாதிரி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா எல்லாம் ஓப்பனாக நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்டு மேலே நீங்கள் எண்ணெய் சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. நான் எண்ணெய் சேர்க்கலை. நல்லா திருப்பி விட்டு சிம்மில் வச்சு அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாம். இதை ஃபஸ்ட்டில் நீங்கள் ஊற்றுனதுமே சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா கருகிரும் உங்களுக்கு. நல்லா கலரே பிளாக்காக சேஞ்ச் ஆயிரும். இது சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா அந்த மாதிரி கோல்டன் கலரில் சூப்பராக வருங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த செட்டுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. நல்லா குண்டு குண்டுன்னு சூப்பராக வரும். இதில் கவனிக்க வேண்டியது மெஷர்மெண்ட்டு தான் நீங்கள் கவனிக்கணும். அதே மாதிரி ஆட்டும் போது மாவும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக பார்த்துக்கோங்க. நல்லா மையாக ஆட்டுங்க, அதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு.
சூப்பராக குண்டு குண்டு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் குழந்தைங்களுக்கு சூப்பராக கொடுத்துக்கலாம். ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிப்பியை, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.